Habakkuk 2 Tables Bible Study. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் பைபிள் ஸ்டடியில் இது ப்ரெசன்டேஷன் நம்பர் 4, மிட்நைட் க்ரை 3, நடுராத்திரியின் சத்தம் 3. ஒரு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதோ வெகு சீக்கிரத்தில் இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது. முக்கியமாக கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. இந்த மாபெரும் சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும் பிதாவே. மேலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தருளும் பிதாவே. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். Habakkuk 2 Tables Bible Study. சென்ற ப்ரெசன்டேஷனில் நாம் வில்லியம் மில்லர் என்ற ஒரு நபரை வைத்து தேவன் இந்த உலகுக்கு ஒரு மாபெரும் சத்தியத்தை விளக்கினார். அந்த சத்தியத்தின் வாயிலாக இந்த தானியேல் வெளிப்படுத்தினல் விசேஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் வெளிவந்தது. அப்படி வெளிவந்த பிற்பாடு அந்த போதனையிலிருந்து வெளியே வந்த புத்தியுள்ள கன்னிகைகள் யார் என்று பார்த்தோம் என்றால் 7 டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்ற ஒரு சபை தேவன் உருவாக்கினார். இந்த வில்லியம் மில்லர் இந்த சத்தியத்தை சொன்ன பிற்பாடு நான் சென்ற ப்ரெசன்டேஷனில் சொன்ன 300 மினிஸ்டர்ஸ், ப்ரீச்சர்ஸ், இந்த 300 பேர் என்ன பண்ணார்கள்னா, என் பின்னாடி இருக்க இந்த 1843 சார்ட், இந்த சார்ட்டை வைத்து கொண்டு அமெரிக்கா தேசம் எங்கும் போய் இயேசு கிறிஸ்து மார்ச் 21, 1843 மார்ச் 21, 1844 இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வரலாம் என்று சொல்லி போதித்தார்கள். இதை அவர்கள் எதை வைத்து போதித்தார்கள் என்றால் 3 தீர்க்க தரிசனங்களை வைத்து போதித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். 2520 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம், 1335 தீர்க்க தரிசனம். இதை வைத்து கொண்டு இவர்கள் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார் அப்படின்னு இவங்க அறிவிக்கிறார்கள். இதை எதை வசனத்தை முன்வைத்து இவர்கள் சொன்னார்கள் என்றால், ஹாபகுக் 2:2, மத்தேயு 25 இருக்க அந்த உவமை, தானியேல் 8:14, தானியேல் 12:12, லேவியராகமம் 26:18 என்று நாம் பார்க்கிறோம். அவர் இப்படி வில்லியம் மில்லர் போதித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வில்லியம் மில்லர் பின்னாக இருந்த ஒவ்வொரு போதகர்களும் அவரிடம் நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் இஃப் அது நடந்தால் நடக்கும் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் போட்ட டேட்டெல்லாம் கரெக்டு தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இஃப் அது நடந்தால் நடக்கும் என்ற அந்த இதை விட்டுருங்க, அந்த பேச்சை விட்டுருங்க, தேவன் கச்சிதமாக வருவார் என்று நீங்கள் போதிகள் என்று சொன்னார்கள். அப்பொழுது வில்லியம் மில்லர் அவருடைய போதனையில் இன்று இஃப் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு கச்சிதமாக தேவன் வருகிறார் என்று அவர் போதிக்க ஆரம்பித்தார். அப்படி அவர் போதிக்க ஆரம்பித்த பிற்பாடு அவர் சொன்ன அந்த மார்ச் 21, 1844 இயேசு கிறிஸ்து வரவில்லை. இதுதான் நம் ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட், முதலாம் ஏமாற்றம் என்று நாம் சொல்லுவோம். இந்த ஏமாற்றம் அடைந்த பிற்பாடு அநேகர் வில்லியம் மில்லரையும் அவரை சார்ந்த போதகர்களையும் அநேகர் ஏசினார்கள், திட்டினார்கள். அவர்கள் தவறாக போனது மட்டுமல்லாமல் அநேகரை தவறான பாதைக்குள்ளாக இவர்கள் நடத்தினார்கள் என்று அவர்கள் மேல் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் ஜனங்களை தப்பாக வழி நடத்தவில்லை. அநேகர் 7 டே அட்வென்டிஸ்ட் சபையில் நாமும் சொல்லுவோம், அவர்கள் தப்பாக கணக்கு போட்டார்கள். 1843 கடவுள் வரப்போகிறார், கிறிஸ்து வரப்போகிறார் என்று தப்பாக சொன்னார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் தப்பாக சொல்லவில்லை. அதுவும் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஏன் நாம் இந்த ஹிஸ்டரியை படிக்கிறோன்னு நான் சொன்னேன். கொட்டேஷன் வாசிப்போம். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், August 19,
18:90. I am often referred to the parable of the 10 virgins, 5 of whom were wise and 5 foolish. This parable has been and will be fulfilled to the very letter. ஒரு முறை இது நம்முடைய அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய சரித்திரத்திலே நடந்து முடிந்தது. மறுபடியும் அது நடக்கப் போகிறது, அது நடந்து கொண்டிருக்கிறது என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். அதனால் நாம் இதன் மேல் கவனம் வைக்க வேண்டும். ஒரு காரியம் நாம் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு எப்படி அந்த டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம், முதலாம் முறை அவர்கள் ஏமாந்து போனார்களோ, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அந்த முதலாம் ஏமாற்றம் நடந்துவிட்டது. சபை இன்னும் அறியாமல் இருக்கிறது, சபை மக்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். வருகிற ப்ரெசன்டேஷனில் அது என்ன ஏமாற்றம் என்று நாம் படிக்கப் போகிறோம். அவர்கள் அநேகர் இந்த ஏமாற்றத்திற்கு பிற்பாடு அவர்கள் சொன்னின அந்த சத்தியமானது பொய் என்று அநேகர் சொன்னார்கள். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட், அந்த வரலாறு மறுபடியுமாக நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் இந்த செய்தியை கொண்டு வரும்போது இது ஒரு தவறான போதனை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். நமக்கு ஒரு சத்தியத்தை படிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவ ஆவியின் வழிநடத்துதல் வேண்டும். ஏற்கனவே இருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் நாம் படித்து கொள்ளலாம், வெளிப்பட்ட சத்தியங்களை. ஆனால் புதிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் வேண்டும். சென்ற ப்ரெசன்டேஷனில் எல்என்ஜி ஒயிட் இந்த சார்ட்டில் ஒரு மிஸ்டேக், ஒரு தவறு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். அது என்ன தவறு என்று இப்பொழுது அட்வென்டிஸ்டில் ஒரு மிகப்பெரிய போரே நடக்கிறது. அது என்ன தவறு என்று அதை நாம் பார்க்க போகிறோம். கொட்டேஷன் வாசிப்போம். Early Writings 74 paragraph 1. I have seen that the 1843 chart was directed by the hand of the Lord. இந்த சார்ட்டை யார் கொடுத்தா? தேவன் தன்னுடைய கையினால் கொடுத்தார். And that it should not be altered, that the figures were as he wanted them. இந்த சார்ட்டில் இருக்க இந்த ஃபிகர்ஸும் அந்த நம்பர்ஸும் தேவன் தம்முடைய கையினால் கொடுத்தது. இட் ஷுட் நாட் பி ஆல்டர்ட், அது நாம் மாற்றக்கூடாது. ஒன்றுமே நம்ம இதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. தட் his hand was over and hid a mistake in some of the figures. தேவன் தன்னுடைய கையை வைத்து அவர்கள் அந்த தவறை பார்க்க முடியாதபடிக்கு அவர் கையினால் அதை மூடி வைத்திருந்தார். so that none could see it until his hand was removed. அவருடைய கை அந்த தவறிலிருந்து எடுக்கப்படுவ நாள் வரைக்கும் யாரும் அதை கண்டுபிடிக்காதபடி தேவன் அதை மறைத்திருந்தார் என்று அந்த தவறை குறித்து இங்கு எலன் ஒயிட் நமக்கு எழுதுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அந்த தவறு அவங்க பண்ணதா இல்லை தேவனுடைய வழிநடத்துதலா? தேவனுடைய வழிநடத்துதல். ஏன் தேவன் இவ்வாறு செய்ய வேண்டும்? ஏனென்றால் அநேகர் சபைக்குள்ளாக வந்தார்கள். எப்பொழுது வந்தார்கள்? இயேசு கிறிஸ்து வருகிறார் இரண்டாம் முறை நீங்கள் எல்லாம் வாங்கணுன்னே அநேகர் எப்படி வந்தார்கள்னா பயத்தோடு வந்தாங்க. ஐயோ நம்மளுடைய ரட்சிப்பிலிருந்து போயிடுவோமோ, நம்ம பரலோகம் போக மாட்டோமோ என்ற ஒரு பயத்தோடு வந்தார்களே அல்லாமல் அவர்கள் தானாக வேதத்தை ஆராய்ந்து வாசித்து அவர்களுடைய வாழ்வில் அதை அப்பியாசித்து பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து யாரும் அங்கே அநேகர் வரவில்லை. அப்பொழுது தேவன் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை இரண்டாக பிரிக்க வேண்டும். அப்படி தேவன் பிரிக்கிறதற்காக இந்த தவறை வைத்தார். நம் கொட்டேஷன் வாசிப்போம். Early Writings page 235 to 36. I saw the people of God joyful in expectation, looking for the Lord. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார் என்று சொன்னப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். பட் God designed to prove them. தேவன் அவர்களை ப்ரூவ் செய்ய வேண்டும். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் பொய்யா இருக்கிறார்கள்னு தேவன் கண்டுபிடிக்க வேண்டும். His hand
covered a mistake in the reckoning of prophetic periods. அவருடைய கை எதை மறைத்திருந்தது என்றால் கால தீர்க்க தரிசனங்களை எண்ணுவதில் அவருடைய கை மறைக்கப்பட்டிருந்தது. அந்த கை அதை மறைச்சிச்சு. இங்கே பீரியட்ஸ்ன்றது ப்ளூரல் வேர்டு. பீரியட்னா ஒருமை, பீரியட்ஸ் பன்மை. அப்போ ஒன்றுத்துக்கும் அதிகமான கால தீர்க்க தரிசனத்தின் மேலே தேவனுடைய கை மறைத்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். Those who were looking for their Lord did not discover this mistake, and the most learned men who opposed the time also failed to see it. தேவன் இதை மறைத்திருக்கிறார், அதனால் யாருமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஈவன் த மோஸ்ட் லேர்ன்ட் men, அதிக வேதம் வாசித்து படித்து வைத்திருந்த நபர்கள் கூட இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் என்று சொல்றாங்க பாருங்க. God designed that his people should meet with the disappointment. தேவன் அவங்க ஏமாற்றத்துக்குள்ளாக அவர்கள் போக வேண்டும் என்று தேவன் டிசைன் பண்ணி அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். I saw the wisdom of God in proving his people and giving them a searching test to discover those who would shrink and turn back in the hour of trial. தேவன் அவர்களை ப்ரூவ் செய்ய வேண்டும். என்ன ப்ரூவ் செய்ய வேண்டும்? இப்பொழுது ஏதாவது ஒரு இக்கட்டு வந்துச்சுன்னா அவங்க விலகி ஓடி விடுகிறார்களா, தேவன் நியமித்த வழியை விட்டு அவங்க திரும்பி விடுகிறார்களா என்று தேவன் பார்ப்பதற்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கும் உண்மை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும், புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டுவதற்காக இந்த ஏமாற்றத்தை தேவன் வைத்தார். ஆனால் இப்பொழுது செவன்த்-டே அட்வென்டிஸ்டில் உள்ள அந்த போதனை என்ன தெரியுமா? அது வில்லியம் மில்லர் செய்த தவறு. அவர்கள் இந்த ஏடி கிபியை அவர்கள் சரியாக கணக்கிடவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே எலன் ஒயிட் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள், அது தேவன் நியமித்த ஒன்று. கொட்டேஷன் கண்டினியூஸ். Those who with sincere faith and love had looked for their savior experienced a bitter disappointment. தேவன் வருகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து உண்மையாக தேவனை பின்பற்றினவர்கள் அவர்களுக்கு ரொம்ப பிட்டர் கசப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளாக அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். இருந்தாலும் yet the Lord had accomplished his purpose. He had tested the hearts of those who professed to be waiting for his appearing. இருந்தாலும் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தாலும் தேவன் அவருடைய சித்தத்தை அங்கு நிறைவேற்றினார். யார் உண்மையா இருக்காங்க, யார் உண்மையா இல்லைன்றதை அங்கு கண்டுபிடித்தார்கள். There were among them many who had been actuated by no higher motive than fear. Their profession of faith had not affected their hearts or their lives. அந்த கூட்டத்தில் மணவாளன் வருகிறார் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு வந்த கூட்டத்திலே அநேகர் இருந்தார்கள். ஆனால் அநேகர் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தா பயத்தோடு வந்தார்கள். தேவன் யாரையும் பயத்தோடு கூப்பிடுறதில்லை, தேவன் அன்போடு அழைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் என்ன நம்பினார்களோ அது இசைவாக இருக்கவில்லை என்று அம்மையார் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முறை அதற்கு தகுந்ததாக அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அடுத்து, when the expected event failed to take place, these persons declared that they were not disappointed. இங்க தெளிவாக இருக்கிறது. அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்த பிற்பாடு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நல்ல வேளை இது நடக்கல, நாங்கள் நம்பவே இல்லை, இதை நாங்கள் அப்பயே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு இதெல்லாம் நடக்காதுன்னு அப்படின்னு அவங்க துணிகரித்தார்கள். They had never believed that Christ would come. They were among the first to ridicule the sorrow of the true believers. உண்மையாக தேவனை பின்பற்றினவர்கள் மிகுந்த வலியுடன் அவர்கள் சென்றிருக்கும் போது இவர்கள் என்ன பண்ணார்கள்னா, இவங்க தான் முதலாவது அவர்களை ஏளனமாக பேசினார்கள், அவர்களை வெட்கப்படுத்துகிறார்கள். இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வெட்கப்படுத்துறாங்க. இவங்க யாரு? முன்பு அதை நம்பினவங்க, சபையில் இருந்தவர்கள் வெளியே போய் அவர்களை நிராகரித்து இப்படி பேசினார்கள். Continues. Those faithful
disappointed ones who could not understand why their Lord did not come were not left in darkness. அப்படி உண்மையாக தேவனை பின்பற்றினவர்கள் அந்த ஒரு இருளிலே தேவன் அவர்களை ரொம்ப நாள் வைக்கவில்லை. உடனடியாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதலை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். Again they were led to their Bibles to search the prophetic periods. மறுபடியுமாக அவர்கள் வேதாகமத்தை ஆராயும்படியாக தேவன் அவர்களுக்கு ஆவியானவரை கொடுத்தருளினார். அப்பொழுது அவர்கள் போய் தீர்க்க தரிசனத்தை ஆராய ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இங்கே எலன் ஒயிட் இங்கே அந்த தப்பு என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஸ், ஏ மிஸ்டேக், சிங்குலர், ஒருமை. அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. The hand of the Lord was removed from the figures. நம்ம ஒரு கொட்டேஷன் பார்த்தோம் early writings-ல, அவருடைய கை அதை மூடிக்கொண்டிருந்ததுன்னு. இப்போ இங்கே the hand of the Lord was removed from the figures and the mistake was explained. அந்த தப்பு தேவன் வெளிப்படுத்தினார். என்னது அது? They saw that the prophetic periods reached to 1844 and that the same evidence which they had presented to show that the prophetic periods closed in 1843 proved that they would terminate in 1844. இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருவது 1843 44. இது ஒரு பிப்ளிக்கல் இயர் என்று சொல்வார்கள். இந்த பிப்ளிக்கல் இயர்க்குள்ள அவர்கள் வருவார்கள் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் அது எங்கே முடியுது? 1844. 1843 தேவன் வருகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் தேவன் அப்போ வரல, 1844. இதுதான் சிங்குலர் மிஸ்டேக். இந்த சார்ட்டில் இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது 1843 அவங்க பண்ண மிஸ்டேக், 2520 இல்லை, 2520 தவறு அங்கே கிடையாது. ஒரே ஒரு தவறு 1843. அது கூட அவர்கள் செய்த தவறுகளை தேவன் அவர்களுக்கு வழிகாட்டின விதத்தை சொல்லுகிறது. நம்ம ஸ்லைடை பார்ப்போம். 3 தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் படித்தார்கள் என்று நான் சொன்னேன். 2520 இது 677 ஆரம்பித்தது, 1843. இது ஒரு மிஸ்டேக். ஏன்னா அப்போ தேவன் 1844 வரப்போய், இது ஒரு மிஸ்டேக். அடுத்து பாருங்க, 2300 ராப்பகல், இது 457 ஆரம்பிக்கிறது, 1843 முடிகிறது. இது ஒரு மிஸ்டேக். பீரியட்ஸ் என்று நான் சொன்னேன். பீரியட்ஸ்னா ப்ளூரல், 2. இது இரண்டும் எங்கே முடிகிறது என்று பார்த்தால் 1844. ஆனால் 1335 பாருங்க, 508 AD ஆரம்பிச்சு 1843. இது தானியேல் 12:12. இது அவங்க தெளிவாக புரிந்தாங்க. அப்போது 1843 1335 இந்த தீர்க்க தரிசனம் தானியேல் 12:12 எப்போ முடியுது? 1843. இந்த 43ன்ற டேட் அவங்க சும்மா ஒன்றும் கணக்கிடல, அவங்க தப்பாக ஒன்றும் கணக்கிடல, அதில் தேவனுடைய வழிநடத்துதல் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு சேடான ஒரு விஷயம் என்னென்னா, சபைக்கு இந்த 1335 1290 தானியேல் 12 11 12 பற்றி சரியான புரிதல் அநேகருக்கு இல்லை. சபையில் அநேகருக்கு நமக்கு இல்லாமல் போகிறது. அப்போ அந்த ப்ளூரலான மிஸ்டேக்ஸ் என்ன? ப்ளூரல் 2. தானியேல் 8:14 மட்டும் கிடையாது, லேவியராகமம் கூட 1843 2520 2300 கிளியரா தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார், அந்த மிஸ்டேக்கை எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சபையிலே சாபத்தை குறித்து ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது. சாபத் சாட்டர்டே தான், ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் என்பது ஒரு ட்ரூத், எல்லாருக்கும் தெரிந்தது. இருந்தாலும் 99% ஆஃப் கிறிஸ்டியன் 99% கிறிஸ்தவர்கள் என்னதான் சொல்லுவார்கள்? இது சண்டேன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் செவன் டே அட்வென்டிஸ்ட்லேயும் 99.9% இருக்க செவன் டே அட்வென்டிஸ்ட் நாம் என்ன சொல்கிறோம்? ஸ்காலர்ஸ், தியாலஜியன்ஸ், பாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்க தப்பு 2520 என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே அம்மையார் தெளிவாக அது என்ன தப்பு என்று
எழுதி வைத்திருக்கிறார்கள். வேதத்தில் அநேக டாக்டரின் இருக்குது. மரணத்திற்கு பின்பாக மனிதனின் நிலை என்ன என்பது ஒரு எளிதான ஒரு டாபிக். அதில் என்ன நம்ம சொல்லுவோன்னா, சுவாசம் நின்று போகிறது, மனிதன் ஒன்றும் அறியான், மனிதன் மண்ணுக்கு போகிறான், அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றுமே இல்லை, நியாய தீர்ப்புக்கு அவன் எழுந்து நிற்கணும். இது ஒரு சிம்பிள் டாபிக். ஆனால் கிறிஸ்தவத்தில் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே மாதிரி எவ்வளோ சிம்பிளாக இங்கே எலன் ஒயிட் சொன்னாலும், இந்த மிஸ்டேக்கை சொன்னாலும் அநேக பேர் இதை நிராகரிக்கிறார்கள். செவன்த் டே அட்வென்டிசமில் இவங்க 2 பேர்களை குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் இந்த 2 பேர்களும் 1863 என்ன சொன்னார்கள் என்றால், இந்த 25-20 தீர்க்க தரிசனம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அது ஏன் நான் விளக்குறேன் உங்களுக்கு அப்புறம். ஒருத்தர் பேர் ஜேம்ஸ் ஒயிட், இன்னொருத்தர் பேர் உரையா ஸ்மித். நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க என்ன சொன்னாங்க முன்னாடி என்று நாம் பார்ப்போம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க ஜேம்ஸ் ஒயிட், இவங்க வந்து எலன் ஒயிட் அவங்களுடைய கணவர். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. இவர் என்ன சொன்னார்னு நம்ம இப்போ படிக்க போகிறோம். வில்லியம் மில்லர் அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று போதித்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை தேவன் வரவில்லை. அப்படி அவர் வராத போனதுனால அநேகர் வில்லியம் மில்லருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் தப்பு, நீங்கள் கால்குலேஷன் பண்ணது எல்லாம் தப்புன்னு சொல்கிறப்ப, ஜேம்ஸ் ஒயிட் ஒரு அப்ஜெக்டர், ஒருத்தர் இப்படி எதிர்த்து பேசுகிறவர்கிட்ட இவர் திருப்பி ஒன்று சொல்கிறாரு. அது என்னன்னு நம்ம படிப்போம். ஜேம்ஸ் ஒயிட் ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் வால்யூம் 1 July 9, 1851, edited by Joseph Bates, S.W. Rhodes and J.N. Andrews. இவங்கெல்லாம் நம்மளுடைய சபையினுடைய முன்னோடிகளாக இருந்தவர்கள். J.N. Andrews, ஜோசப் பேட்ஸ், இவங்கெல்லாம் சத்தியம் வளருவதற்காக காரணமாக இருந்தவர்கள். அப்போ ஜேம்ஸ் ஒயிட் கிட்ட ஒரு அப்ஜெக்டர், அதை சத்தியத்தை எதிர்க்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு நான் வாசிக்கிறேன் பாருங்க. Says an objector, I do not believe that the midnight cry has yet been given, neither do we believe that the midnight cry has been heard by us or that it ever will be. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நடுராத்திரியின் சத்தம், மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் நான் கேட்கவே இல்லை, இனிமேலும் அது வரும் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு ஜேம்ஸ் ஒயிட் என்ன சொல்றார் பாருங்க. The cry of Matthew 25:6, behold the bridegroom cometh, is in the history of an eastern marriage, but that a cry was given and fully received by the entire Advent body in the autumn of 1844 that compares well with the midnight cry of the parable, should not be denied by those who had experience in it. அவர் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 25:6 வர உவமை நம்முடைய அட்வென்ட் பாடி, அப்போ அட்வென்டிஸ்ட் திருச்சபையே இன்னும் உருவாகவில்லை, 1863 தான் உருவாச்சு. ஆனால் அப்பொழுது அட்வென்டிஸ்ட் என்று யாரை அழைத்தார்கள்? வில்லியம் மில்லரை ஃபாலோ பண்ணவர்கள். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார் என்று ஃபாலோ பண்ணவங்கள அட்வென்டிஸ்ட் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய வாழ்க்கையில் இது நடந்ததுனால நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அந்த மிட் நைட் கிரை ஒரு டைம் நடந்து முடிந்தது நம்மளுடைய வாழ்க்கையில், அதனால் நீங்கள் இதை நிராகரிக்க கூடாது என்று சொல்லுகிறார். கண்டினியூஸ், இட் கேம் இன் த ரைட் டைம், அது சரியான நேரத்தில், இந்த மிட் நைட் கிரை நடுராத்திரியின் சத்தம் சரியான நேரத்தில் வந்தது. த கிரை ஆஃப் த பேரபிள் இமீடியட்லி ஃபாலோட் த டிலே அண்ட் த ஸ்லம்பரிங் அண்ட் த ஸ்லீப்பிங். மணவாளன் வருகிறார் என்று சத்தம் வந்த பிற்பாடு மணவாளன் தாமதித்தார், டிலே. அதே மாதிரி டிலே ஆச்சு, நாமும் உறங்கினோம். புத்தியுள்ள அந்த கன்னிகைகள் என்ன பண்ணாங்கன்னா உறங்கினார்கள் என்று பார்க்க, அது நம்மளுடைய காலத்தில் நடந்தது. This followed our delay, having been disappointed and reaches our ears while in a dormant state. The cry waked up the 10 virgins. அந்த நடுராத்திரியின் சத்தம் 10 கன்னிகைகளை எழுப்பி விட்டது. And led them to trim their lamps. This, attended by the power of the Spirit, aroused the Advent people and led
them to search the Bible as never before and to consecrate themselves and their worldly possessions wholly to the Lord. இந்த மிட்நைட் கிரை, இந்த நடுராத்திரியின் சத்தம் தேவ ஆவியானவரினால் அருளப்பட்ட ஒரு சத்தியம் என்று இங்கே அவருக்கு சொல்கிறார். அப்பொழுது அந்த சத்தியம் வந்த பிற்பாடு தான் தூங்கி கொண்டிருந்த சபை ஆவிக்குள்ளாக அவர்கள் எழுந்திருந்து அநேகரை கூட்டி சேர்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Statement continues. Those who gave the cry that the Lord would come at the 7th month. அநேகர் இதை போதித்தார்கள். ஏன் 7th month என்று சொல்கிறோம் என்று நான் சொன்னேன். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் தொடங்கின நாள். அதனால் அவங்க 7th month மூமெண்ட் என்று அழைத்தார்கள். அக்டோபர் 22 தேவன் வரப்போகிறார் என்று அழைத்தார்கள். In 1844 clearly saw that the prophetic periods reached to the time. Therefore the evidence that had been presented from the periods to prove that the advent would be in 1843 proved that it would be in 1844. இவரும் தெளிவாக அந்த மிஸ்டேக்கை சொல்கிறார். 1843 தேவன் வருவார்னு நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ப்ராஃபெட்டிக் பீரியட்ஸ் ப்ளூரல் பன்மை 2520 2520 and 2300 2300 ராப்பகல் இது எப்போ நிறைவேறினது என்றால் 1844 நிறைவேறினது. We then saw an error in that manner of reckoning which terminated the 2300 days in 1843. This was however only apparent. We date the 7 times or 2520 years from the captivity of Manasseh, which is with great unanimity placed by chronologists BC 677. 2300 ராப்பகல் 1843 முடியும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அது அப்பொழுது முடியவில்லை. அதே மாதிரி எதையும் போட்டாங்களா? 7 times 7 முறை தேவன் சாபம் விதித்தார். லேவியராகமம் 26:18. அதுவும் எப்போ முடிந்தது என்றால், எப்போ ஆரம்பித்தது? BC 677. இந்த BC கிமு 677 என்ன நடந்தது என்றால், எருசலேமை ஆண்ட தெற்கு ராஜ்யத்தை ஆண்ட ஒரு மன்னன் மனாசே என்ற மன்னன் என்ன பண்ணார்னா, கைது பண்ணி பாபிலோனுக்குள்ளாக சிறையிருப்புக்குள்ளாக அவர் போகிறார். அது நமக்கு என்ன குறிக்கிறது என்றால், இந்த 2520 மோசஸுடைய ப்ராஃபஸி, மோசேவுடைய தீர்க்க தரிசனத்தின் துவக்கம் என்று இவர் சொல்லுகிறார். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். This date is the only one we have ever reckoned from. For the commencement of this period and subtracting BC 677 from 2520 years, there remained AD 1843. நாங்கள் இந்த BC 67 இருந்து இந்த 2520 கழிச்ச போது எங்களுக்கு 1843 வந்தது. அப்படி வந்தனால தான் நாங்கள் தேவன் வருகிறார் என்று போதித்தோம். We however did not observe that as it would require 677 full years BC and 1843 full years AD to complete 2520 years, that it would also oblige us to extend this period as far into AD 1844 as it might have commenced after the beginning of BC 677. 1843 நாங்கள் கணக்கு பண்ணினது எப்படி தவறாக இருந்தது என்றால், 677 நாங்கள் முழு இயரை கணக்கிட வேணும். அதே மாதிரி 1843 நாங்கள் முழு இயரை கணக்கு பண்ண வேணும். அப்புறம் ஏடிக்கு நடுவில் ஒரு இயர் இருக்குது. இதை வைத்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த தவறுகள் எல்லாம் நாங்கள் பார்க்கல, அதனால் தேவன் 1844 வருகிறார். இதுதான் அந்த ஒரே மிஸ்டேக். 2520 ஜேம்ஸ் ஒயிட் அக்செப்ட் பண்ண ஒரு சத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். ஜேம்ஸ் ஒயிட் இந்த சத்தியத்தை குறித்து இன்னொன்று சொன்னார். ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வாசிப்போம். ஜேம்ஸ் ஒயிட் 1856. The appointed 7 prophetic times of Moses' prophecy was a portion of the hidden wisdom of God, hidden for ages. இந்த 7 முறை என்று லேவியராகமம் 26:18 வருகிற இந்த சத்தியமானது
தேவனுடைய ஞானம் மறைக்கப்பட்டிருந்தது. தேவன் அதை மறைத்து வைத்திருந்தார். ஃபார் ஏஜஸ், வருடங்களாக காலங்காலங்களாக இது மறைக்கப்பட்டிருந்தது. அதை வெளியே கொண்டு வரத்துக்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களின் வாயிலாக இதை வெளியே கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் ரெவலேஷன் எழுதப்படுவதற்கு முன்பதாகவே கடைசி காலத்தை குறித்து ஏனோக் சொன்னார் என்று நாம் படிப்போம். ஆனால் இங்கே யார் சொல்றா? மோசேவே சொல்லியிருக்கிறார். இந்த 2520 கடைசி காலத்தை குறிக்குது என்று மோசே இங்கு தீர்க்க தரிசனமாக உரைத்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் இன்னொரு பேரை யூஸ் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன், உரையா ஸ்மித். அந்த உரையா ஸ்மித்தை நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன். உரையா ஸ்மித் 1832 to 1903. இதை நம்ம முன்னாடி ப்ரெசன்டேஷன்லேயே பார்த்தோம். இவர் தானியல் ரெவலேஷன் புக்கை இவர் எழுதின புக். அந்த புக்கை அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு தேவன் உதவிகரமாக அவருடைய ரைட்டிங்ஸை கொடுத்துருக்காங்கன்னு அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். உரையா ஸ்மித், அட்வென்ட் ரிவ்யூ அண்ட் சாபத் ஹெரல்ட், ஆகஸ்ட் 27, 1857. இதை யாரெல்லாம் எடிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜேன் ஆண்ட்ரூஸ், ஜேம்ஸ் ஒயிட், ஜே.ஹெச். வேக்னர், ஆர்.எஃப். கோட்ரெல் அண்ட் ஸ்டீஃபன் பியர்ஸ். இவங்கெல்லாம் எடிட்டர்ஸ், இவங்கெல்லாம் நம்மளுடைய பயனியர்ஸ். இவங்க எல்லாம் ஒன்றா இருந்து என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஆஸ் time continue beyond AD 1843, many began to inquire the reasons of their disappointment respecting the year of their expected deliverance. It was then seen that the commencing of all prophetic periods, Panmai, in the years BC where we had always dated their commencement, they would not be respectively completed even upon the supposition that our chronology and the date of their commencement were correct. நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு டேட்டையும் கரெக்டாக தான் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் until the year 1844, 1844 என்ற ஒரு டேட் நமக்கு வருவதற்கு வரைக்கும் நமக்கு அது தெரியாமல் இருந்தது. Thus of the 7 times or 2520, உரையா ஸ்மித் எழுதுறார், 2520 was commencing in BC 677. நம்ம கமெண்ட்ஸ் பண்ண டேட், நம்ம போட்ட டேட் எதுவுமே, நம்ம ஆரம்பித்த டேட் எதுவுமே தப்பு கிடையாது. 1843 மட்டுமே தவறு என்று இங்கு அவர் சொல்லுகிறார். இவரும் என்னத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் 2520 இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 1843 தேவன் வருவார் என்று சொல்லி 1844 தான் அவர் வர இந்த தப்பை கண்டுபிடித்துட்டாங்க. ஆனால் இப்பொழுது இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 300 நபர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அமெரிக்க தேசம் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டு இதை போதித்தார்கள். இதில் இருக்க தானியேல் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனத்தை அவர்கள் போதித்தார்கள். அது தப்பாகி விடுமா? அது அபத்தமாகி விடுமா? தேவன் சபையை ஒரு தவறான பாதையில் தேவன் நடத்தினாரா? இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இது அவர்கள் சொல்ல காரணம், அவர்கள் வேதத்தையும் தீர்க்க தரிசன ஆவியையும் அநேகர் இப்பொழுது நிராகரித்து விட்டார்கள். யாக்கோபு 2:10 நாம் பார்ப்போம், ஒருவன் எல்லாவற்றையும் எல்லா கற்பனையும் நியாயப்பிரமாணத்தையும் கை கொண்டு ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். அதே மாதிரி சத்தியத்தில் நாம் அனைத்து சத்தியத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து ஒரு சத்தியத்தில் விலகி போனோமென்றால் நாம் அனைத்திலும் நாம் குற்றவாளிகளாய் இருப்போம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஞாயிறு ஆசரிப்பு இந்த சபையில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, சாபத் ஒரு புதுசாக கேட்பாங்க. நாங்கள் இவ்வளோ வருஷம் இருந்தோமே, இது எங்களுக்கு தெரியலையே, புதுசாக இருக்கே. ஆனால் ஆதாம் கிட்டே கொடுத்துட்டாரு, ஆனால் இப்போ அவங்க இது புதுசாக இருக்கே என்று சொல்வார்கள். அதே மாதிரி தான் நாம்
இந்த 2520 ஏதோ புதுசாக நமக்கு வருது, ஏதோ ஒரு பொய் சத்தியம் வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்போது எனக்கு வந்து ஒரு 25 வயசாகிறது. 1863 இந்த சார்ட்டை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். 2520 நிராகரித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு போதனையும் எப்படி இருந்தது என்றால், இந்த 2520 இல்லை 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 என்று வந்தப்ப அதை சபை மறந்து போனது. இப்பொழுது ஒருவர் எடுத்து அதை சொல்லும் பொழுது அது தவறான சத்தியமாக காணப்படுகிறது. அதே மாதிரி தான் யூதர்கள் என்ன பண்ணார்கள்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று நாட்களை, ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றினார்கள். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டின் என்ன மன்னன் மாற்றினார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போது அநேகருக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை என்பது தெரியாது. அவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். எப்படி சண்டேயில் வர்ஷிப் பண்ணுறவங்க இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, இது புதுசாக பார்க்குறாங்களோ, அதே மாதிரி அட்வென்டிஸ்ட் ஆகிய நாமும் அதை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாத்தானுக்கு ஒரு சபையை விலக்க வேண்டும் என்றால், ஒரு சபையை அழிக்க வேண்டும் என்றால் ரொம்ப ஈஸியாக அவன் செய்து விடுவான். எப்படி என்றால், தலையை அடிப்பான், தலைமையில் இருக்கிறவர்களை அடிப்பான். ஒரு போதகர் பெருசாக இருக்கிற ஒருத்தரை அடிப்பார். அப்போ அவங்க கீழே அவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிதறப்பட்டு போய்விடுவார்கள். அதுதான் எலன் ஒயிட் சொன்னாங்க, ஒரே இடத்துல இருக்காதீங்க, நீங்கள் பரவி போய் ஊழியம் செய்யுங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா மேலே இருக்க லீடர்ஸ், ஹெட்ஸ் ஒரே ஒரு அடி சாத்தா நாங்கள் அடிப்பான், அந்த பொய் அப்படியே அட்வென்டிஸ்ட் ஃபுல்லாக சபை முழுவதுமாக பரவி அவர்கள் இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு கொட்டேஷன் வாசிப்போம். கிரேட் கான்ட்ரவர்சி 378.1. The prophecy of Daniel pointed so unmistakably to the time of Messiah's coming and so directly foretold his death that they discouraged his study, and finally the rabbis pronounced a curse on all who should attempted a computation of time. யூதர்கள் ஏன் ரட்சிப்பை இழந்தார்கள் என்றால், அவர்கள் தீர்க்க தரிசனத்தை அவமாக எண்ணினார்கள். என்ன தீர்க்க தரிசனம்? 70 வார தீர்க்க தரிசனத்தை அவர்கள் அவமாக எண்ணினார்கள். நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று யாரும் கணக்கு போடாதீங்க, அது தப்பு அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்படி கணக்கு போடுறவர்களை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, they pronounced a curse. தானியேலில் படிக்கிறவங்க, புஸ்தகத்தை படிக்கிறவங்கள இவங்க சாபமாக எண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அநேகர் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், தீர்க்க தரிசனம் ஒரு இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடிக்குது. 457 ஆரம்பிக்குது, 1844 முடியுது. இதுதான் 2300 days, அவ்வளோதான் நினைக்கிறோம். ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு மெசேஜ், தீர்க்க தரிசனம் என்பது ஒரு செய்தி. 70 வார தீர்க்க தரிசனம் என்ன செய்தி கொடுக்கிறது? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் எப்பொழுது பிறப்பார், எப்பொழுது மரிப்பார் என்று தெளிவாக தானியேல் 9:27 இருக்கிறது. 25 27 முடிய நமக்கு அங்கே இருக்கிறது. இதை அவர்கள் படித்திருந்தால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படி இருந்த தலைவர்களும் படித்தவர்களும் இதை படிக்காமல் ஜனங்களை மோசம் போக்கிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் அதே தான். இந்த 2520 எடுத்து ஒருத்தவங்க வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா, இதை படிக்காதீங்க, இது தப்பான போதுன்னா இது உங்களை வழி விலகி கொண்டு போயிடும். நானும் அப்படி தான் எண்ணினேன் முதலாவதாக. அப்புறம் பொறுமையாக இதில் என்ன தான் இருக்குன்னு படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது தேவன் எனக்கு அநேக வெளிச்சங்களை இதில் எனக்கு கொடுத்தார். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு கொட்டேஷன் வாசிக்கிறோம், ஏன் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? கிரேட் கான்ட்ரவர்சி 377.3. Thus they were in ignorance concerning Messiah's advent, and in their pride and unbelief they rejected the Redeemer. Pride, பெருமை. நாங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம், இவ்வளோ வருடங்களாக காலங்காலங்களாக நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் சர்ச் எல்டர்ஸ் எல்லாம் தெரியும், எல்லாம் படிச்சிருக்கோம்.
என்ற ஒரு பெருமை இருக்கிறது. அது வெளிப்படாது. எப்பொழுது வெளிப்படும்? ஒரு சின்ன பையன் சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் தெரியும் இந்த பையன் என்ன சொல்கிறது, அது பெருமைக்குள்ளாக அது நடத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். யூதர்கள் அந்த செய்தியை, தீர்க்க தரிசனத்தை நிராகரித்ததினாலே ரட்சிப்பை இழந்து போனார்கள், முழுவதுமாக அழிந்து போனார்கள். எலன் ஒயிட் நம்முடைய கண்டிஷனை பற்றி இப்படி எழுதுகிறாங்க. இந்த கண்டிஷன் நம்முடைய சபையுடைய கண்டிஷனாக இருக்கிறது. இதனால்தான் நம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு நாம் பார்ப்போம். டெஸ்டிமோனிஸ் ஃபார் த சர்ச் வால்யூம் 5 2:17. I am filled with sadness when I think our condition of our people. The Lord has not closed heaven to us. இங்கே அவங்க தெளிவாக என்ன எழுதுறாங்கன்னா, நம்மளுடைய செய்கைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதோ பரலோகத்தை நமக்கு அவர் மூடி இருக்கணும், ஆனால் இன்னும் கிருபையினாலே அவர் இன்னும் மூடாமல் இருக்கிறார். பட் அவர் ஓன் கோர்ஸ் ஆஃப் கண்டினியூல் பேக் ஸ்லைடிங் ஹஸ் செப்பரேட்டட் அஸ் ஃப்ரம் காட். எது நம்மளையும் தேவனையும் தூர பிரிக்கிறது என்றால், நாம் தேவன் கொடுத்த சத்தியத்தை விட்டு வழி விலகி, பேக் ஸ்லைடிங், வழி விலகி நாம் போய்விடுகிறோம். அடுத்து அவங்க எப்படி பேக் ஸ்லைடிங் ஆனாங்க கொடுக்குறாங்க பாருங்கள். Pride, covetousness and love of the world have lived in the heart without fear of banishment or condemnation. Grievous and presumptuous sins have dwelt among us. நமக்கு ரொம்ப கோரமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதை நாம் அகற்றி விட மாட்டேங்கிறோம். அதை குறித்து ஒரு பயமே இல்லாமல் இருக்கிறோம் என்று எங்கள் அம்மையார் எழுதுகிறார்கள். இப்பொழுது அட்வென்டிசமில் இருக்க 2 பகுதியாக பிரிந்திருக்காங்க. எப்படி பிரிந்திருக்காங்கன்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவத்தை முற்றிலுமாக விட்டு வாழ முடியும் என்று ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, பாவத்தை விட்டு நம்மளால் வாழ முடியாது, அப்படி வாழ்ந்தா நாம் தேவன் ஆகிவிடும், அப்புறம் கிறிஸ்து வந்ததுக்கே ஒரு மீனிங் இல்லாமல் போய்டும் என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா? வேதம் என்ன தெளிவாக சொல்கிறது? பாவம் வைத்திருந்தால் நீ சாவாய், பாவம் இருந்தால் நாம் சாவோம் என்று சொன்னால், இப்பொழுது சபையில் எப்படியெல்லாம் போதனைகள் வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். Quotation continues. And yet the general opinion is that the church is flourishing and that peace and spiritual prosperity are in all her borders. இப்படி நிலைமை இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இப்படி இருக்குது, ஆவிக்குரிய நிலைமை இப்படி இருக்கிறது. இருந்தாலும் சர்ச் வளர்ந்துட்டே இருக்குது, பேப்டிசம் வந்துட்டே இருக்குது, நாமளும் ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி கட்டி கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம் என்று வெளிப்புறமான தோற்றம் மட்டுமே நமக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய நிலை அங்கு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த டெஸ்டிமோனிஸ் அம்மையார் எப்போ எழுதினாங்க தெரியுமா? 1898, 100 வருடத்திற்கு முன்பாக எழுதினார்கள். 100 வருடத்திற்கு முன்பாக சபை நிலைமை இப்படி இருந்தால் 100 வருடங்களுக்கு பின்பு இப்பொழுது நாம் வாழ்ந்திருக்கிற காலம் எப்படி இருக்கும் என்று நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். The church has turned back from following Christ her leader. சபை கிறிஸ்துவுக்கு எப்போ தூரம் போயிடுச்சு, and is steadily retreating towards Egypt. ஈஜிப்ட் என்பது எதை குறிக்கிறதுனா பாவத்தை குறிக்கிறது. ஈஜிப்ட், பாபிலோன் இதெல்லாம் ஒன்று தான். இது உலகத்தை குறிக்கிறது. நாம் உலகத்துக்குள்ளாக நாம் வழி விலகி சென்று கொண்டிருக்கிறோம். The testimonies are 100 and unappreciated. டெஸ்டிமோனிஸ்னா என்ன? ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தின் ஆவியை நாம் நிராகரிக்கிறோம். யாரும் அதை படிக்கிறது கிடையாது. God has spoken to you. Light has been shining from His word and from the testimonies, and both have been slighted and disregarded. Let each put the question to his own heart, how have we fallen into this state of spiritual feebleness and dissension? Examine your own hearts, judge your own course. ஒவ்வொருவரும் செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி வழி விலகி போனோம், எப்படி தேவன் கொடுத்த சத்தியத்தை விட்டு நாம் வழி விலகி போனோம் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நான் சொல்வது மிகவும் ஹார்ஷாக இருக்கும்.
ஒரு உதாரணம் வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த பொண்ணு வந்து டாக்டர்கிட்ட போகுது. அப்பொழுது டாக்டர் அந்த பொண்ணு கஷ்டப்படுன்னு சொல்லி அந்த கேன்சர் இல்லைம்மா உனக்கு கேன்சர் இல்லைன்னு அனுப்பிச்சி விட்டா அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்? அந்த பொண்ணு கேன்சர் வளர்ந்து இறந்துடும். அந்த பொண்ணு குணமாகணும் என்றால் உனக்கு கேன்சர் இருக்குன்னு டைரெக்டாக சொல்ல வேண்டும். அந்த சத்தியம், தேவன் கொடுக்குற சத்தியம் அவ்வாறு தான் இருக்கும். சபை கொடுக்குற சத்தியம், உங்களிடம் இப்படி இருக்கிறது, நீங்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்றால் திரும்பி வாருங்கள், பூர்வ பாதைகளை நினைத்து திரும்புங்கள் என்று தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்பொழுது இதில் என்ன தப்புன்னு நான் சொன்னேன்? 1843 தேவன் வரல, 1844 வந்தார். நான் சார்ட் போடுறேன் பாருங்கள். அந்த சார்ட்டில் அதை கரெக்ட் பண்ணி இந்த சார்ட்டை எப்போ போட்டாங்கன்னா 1850 அதை கரெக்ட் பண்ணி ஒன்று தான் இதில் மாற்றினாங்க. 1844 மற்ற எல்லாமே இதில் இருக்கிறது. இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1843 இந்த தவறு இருக்கிறது. தேவன் இதை மூடி இருந்தார். இதை விளக்கும் பொழுது அவளுக்கு புரிய வந்தது. அப்போ என்ன பண்ணார்? இந்த சார்ட் 1850 சார்ட் ஹேபகுக் 2 டேபிள்ஸில் இதில் இங்கே நீங்கள் கீழே பார்க்க முடியும் 1844 என்ற டேட் அங்கு கொடுக்கப்பட்டது. இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் ஏன் இந்த 2520 நாம் பார்க்குறோம் என்று நாம் பார்ப்போம். அட்வென்டிஸ் திருச்சபையினரின் வாழ்க்கையிலே இது நடந்தது. மத்தேயு 25 இருக்க 10 உவமை, 10 கன்னிகைகளின் உவமை நடந்தது. மறுபடியுமாக இது நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? 2520 இந்த தீர்க்க தரிசனம் அப்பொழுது நடந்தது, மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், ஹிஸ்டரி வில் ரிப்பீட். அங்கே 2520 நடந்தது, மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2520 என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2520 பற்றி அநேகர் இது ஒரு தப்பான சத்தியம் என்று உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2520 கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மட்டும் இருக்காரா, பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருக்கிறாரா? வேதம் முழுவதுமாக கிறிஸ்து இருக்கிறார். அதே போல இந்த 2520 என்ற சத்தியம் வேதம் முழுவதுமாக இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டும். அதற்கு தான் இது ஒரு ப்ரெசன்டேஷனாக, இது ஒரு சீரீஸாக நாங்கள் மாற்றினோம். இந்த 2520 யாரை குறிக்குதுன்னா கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. 2520 கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. எப்படி என்று பார்த்து நாம் முடிப்போம். ஒரு வசனம் வாசிப்போம். தானியேல் 9:27. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 70 வார தீர்க்க தரிசனம். இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் கடைசி வாரம் இயேசு கிறிஸ்து வருவார். இந்த கடைசி வாரம் எது? அந்த கடைசி வாரம் 7 நாட்கள் 7 வருடங்களை குறிக்கிறது என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். இது 3.5 வருடமாக பிரிக்கிறார்கள், 3.5 வருடமாக பிரிக்கிறார்கள். அப்பொழுது பலி காணிக்கை, காலையில் ஒரு பலி, மாலையில் ஒரு பலி இஸ்ரவேலிலே செலுத்துவார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தப்ப எத்தனாவது பலி செலுத்தணும் என்று நாம் பார்ப்போம். ஸ்லைடு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் த லாம் 2520. ஜீசஸ் கிரைஸ்ட் யாரை குறிக்கிறாரு? 2520 குறிக்கிறாரு என்று நான் சொல்லியிருந்தேன். தானியேல் 9:27 ஒரு வார தீர்க்க தரிசனம். அந்த ஒரு வார தீர்க்க தரிசனம் 7 வருடம், அதில் பாதி 3.5 வருடம். அந்த 3.5 வருடத்திற்கு காலையும் மாலையும் பலி, மார்னிங் அண்ட் ஈவினிங் சாக்ரிஃபைஸ் போட்டிங்கன்னா 3.5 வருடத்திற்கு எத்தனை முறை பலி இட வேண்டும்? 2520 லேம்ஸ், 2520 ஆடுகள் அங்கு இந்த 3.5 வருஷத்திலே பலியிட வேண்டும். மார்னிங் அண்ட் ஈவினிங் சாக்ரிஃபைஸ், காலையில் செலுத்துகிற பலி, மாலை பலி, இது இரண்டும் 2520 3.5 வருஷத்தில் இவ்வளோ பலிகள் செலுத்த வேண்டும். இப்படி செலுத்தும் பொழுது 2520ஆம் ஆடுக்கு என்ன ஆச்சு என்று நாம் பார்ப்போம். டிசைர் ஆஃப் ஏஜஸ் 756 757
When the loud cry, "It is finished," came from the lips of Christ, the priests were officiating in the temple. It was the hour of the evening sacrifice. The lamb representing Christ had been brought to be slain. Clothed in a significant and beautiful dress, the priest stood with lifted knife, as did Abraham when he was about to slay his son. All is terror and confusion. The priest is about to slay the victim, but the knife drops and his nerveless hand and the lamb escapes. The type has met the antitype in the death of the God's son. தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது, அப்பொழுது சாயந்தரம் அங்கே ஈவினிங் சாக்ரிஃபைஸ் பலி இன்னும் 3:30 4 அந்த மணி நேரத்தில் ஈவினிங் சாக்ரிஃபைஸ் மாலை பலி இட வேண்டும். அப்பொழுது அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை தூக்கி வைத்து கொண்டு அந்த கத்தி எடுத்துட்டு ஆபிரகாம் எப்படி நின்றாலோ அதே மாதிரி அந்த ஆசாரியன் எருசலேமின் கோவிலில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஆடு என்ன ஆகுது? தப்பித்து ஓடி போகிறது. ஏனென்றால் அங்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வருகிறது. அப்பொழுது 2520 2520 ஆடு தப்பித்து ஓடிவிடுகிறது. ஆனால் அங்கு அது பலி செலுத்தி விட வேண்டும். யார் பலியானா? எப்படி பலியை காணிக்கை ஒளிய பண்ணினார்? இயேசு கிறிஸ்து பலியாக சிலுவையில் மரித்தார். 2520 ஆடாக அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் காலையும் மாலையும் பலி இட வேண்டும். 3.5 வருடங்களுக்கு காலையும் மாலையும் பலி நீங்கள் கணக்கு போட்டீர்கள் என்றால் 2520 ஆடுகள் வேணும். அந்த 2520 ஆடுகளில் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஏனென்றால் அந்த ஆடு தப்பி ஓடிவிட்டது. தேவன் அநேக வெளிச்சத்தை இந்த சத்தியத்தில் வைத்திருக்கிறார். இப்பொழுது ஒருத்தருக்கு நம்ம சாபத்தை குறித்து சொல்ல போகிறோம். அப்படி சொல்ல போகும்போது அவர் அந்த சாபத்தை அக்செப்ட் பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அவருக்கு மற்ற சத்தியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கூடாரத்தில் செய்கிற பணி, தானியேல் இதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் முன்பதாகவே அவர் உங்கள்கிட்ட நியாயப்பிரமாண சிறுவையில் அறிஞ்சிருச்சுன்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு அவர் போயிட்டார்னா அவருக்கு அதுக்கப்புறம் சத்தியமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த 2520 என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை படிக்க முன் வரும் பொழுது தேவன் பெரிய வெளிச்சத்தை இந்த சத்தியத்தில் வைத்திருக்கிறார். வருகிற பிரசன்டேஷனில் நம்ம இதை பற்றி முழுவதுமாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியங்கள் முதலாவது உங்களுக்கு புரிவது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டு வர வேண்டுமா நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதில் தேவன் சபைக்கு பெரிய வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இந்த கிருபையின் காலம் முடிவடைய போகிறது, சபைக்கு அது முதலாவதாக முடிவடைய போகிறது என்ற சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து சபைக்கு சொல்லும்படியாக வைத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வழி விலகி போகாதபடிக்கு அவர்கள் இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கேட்டு இவர்கள் இதில் பங்கடைய கிருபை தரும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.